கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களிலே முகமுகமான தரிசனம் என்கின்ற கடைசி தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த முகமுகமான தரிசனம் என்பது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் என்னிடத்தில் பேச மாட்டாரா, தேவன் என்னிடத்தில் பேச மாட்டாரா என்று சிறியோரிலிருந்து பெரியோர் வரை தேவனை நம்புகின்ற ஒவ்வொரு மனுஷர்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம்தான் இந்த முகமுகமான தரிசனம். பொதுவாக சின்ன பிள்ளையில் நம்ம ஒரு டாக்டர் படிக்கணும் அல்லது இன்ஜினியர் படிக்கணும், கலெக்டர் படிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து படித்து கொண்டே இருக்கின்ற வேலைகளில் கடைசியாக டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ அந்த ஆர்டினேஷன் கொடுக்குற டைமில் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட ஒரு பெருத்த சந்தோஷம்தான் தேவனை முகமுகமாக பார்க்கின்ற ஒரு சந்தோஷம். அது இந்த பூமியிலையும் தேவன் நம்மோடு முகமுகமாக பேசுகிறார். எனவே பூமியில் பேசுகிற தேவனை நம்ம பூமியில் தேவன் முகமுகமாக தான் பேசணும்னு அதே எண்ணத்திலே இருந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சரி, எனவே முகமுகமாக பேசுகிற காரியத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். அதான் நான் முன்பே சொன்னேன், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ வார்த்தையினாலே பேசினார், சில இடங்களிலே மாத்திரம்தான் தேவன் முகமுகமாக பேசினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதுபோல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பல இடங்களில் தேவன், அதாவது இயேசுவானவர் முகமுகமாய் பேசியிருப்பார், சில இடங்களில் தேவ வார்த்தையினாலே பேசியிருப்பார். அப்போ தேவன் நம் மத்தியில் முகமுகமாய் பேசுவதற்கு ஒரு காரணம் நம்ம தேவ நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது, இன்னொரு காரணம் நம்ம தேவ நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் கூட. ஏன் தேவன் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியிலும் பேசுகிறாரா அப்படின்னா, ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியில் எப்படியாவது அவர்கள் நம்பும்படியாக தேவன் பிரயாசப்படுகின்ற கடைசி முயற்சி தான் இயேசுசாமி நமக்காக இந்த பூமியில் பிறந்து மரித்து உயிர் தெழுந்தது. அது ஒரு கடைசி ஒரு முயற்சி. அதை நாம் உணர்கின்ற தன்மைகள் நமக்கு இருக்குமானால், தேவன் எனக்காக இந்த பூமியில் பிறந்து மரித்து உயிர் தெழுந்தார் என்கின்ற உணர்வுகள் நமக்குள்ளே இருக்குமானால், நாம் மனம் திரும்புவதற்கு அது ஒரு வாய்ப்பாக காணப்படுகிறது. எனவே தேவன் பாவிகள் மத்தியிலும் முகமுகமாக பேசியிருக்கிறார் என்பதை கூட இதில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக தேவன் நாம் எந்த அளவிற்கு எடுத்தோடனே சின்ன பிள்ளை உடனே கலெக்டர் ஆகிறதோ இன்ஜினியர் ஆகிறதோ இல்லை. இந்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் தீர்மானங்கள்னு ஒன்று இருக்குது. எனவே அது பொதுவாகவே அதிக பர்சன்டேஜில் இருக்கும். சில வேலைகளில் மாத்திரம்தான் அந்த ப்ரொசீஜரையும் மீறின சில காரியங்கள் நடக்கும். அது எப்பொழுதும் நடப்பதில்லை. அதுதான் பாவிகள் மத்தியிலும் தேவன் அவர்களை திருத்துவதற்காக முகமுகமாக பேசுகிறதும் உண்டு. எனவே முகமுகமாக தேவன் நம்ம மத்தியில் பேசுவதற்கு நாம் பரிசுத்தவான்களாக இருந்தால் தொடர்ந்து முகமுகமாக தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலையும் சரி, பரலோக ராஜ்யத்திலையும் சரி. நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்போமானால், பரிசுத்தவான்களாய் மாறுவோமானால், பாவத்தை விட்டு விலகுவோமானால், தேவன் பரலோக ராஜ்யத்திலே தொடர்ந்து முகமுகமாக பேசுகிறவராய் இருக்கிறார். அதாவது ஆதியிலே ஆதாம் ஏவாள் மத்தியிலே தொடர்ந்து முகமுகமாய் பேசினது போல நம் மத்தியிலும் தேவன் தொடர்ந்து முகமுகமாய் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த முகமுகமான தரிசனங்கள்லையும் 7 விதமான தரிசனங்கள் உண்டு. அதாவது வேதாகம முகமுகமான தரிசனம், உவமை முகமுகமான தரிசனம், போதக முகமுகமான தரிசனம், சொப்பன முகமுகமான தரிசனம், நிழலோட்ட முகமுகமான தரிசனம், தேவ வார்த்தையின் முகமுகமான தரிசனம், தனித்துவ முகமுகமான தரிசனம் என்று 7 தரிசனங்களாக பிரிக்கலாம். அப்போ இதில் தனித்துவ முகமுகமான தரிசனம் மாத்திரம்தான் தரிசனம் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே எல்லா காரியங்களிலும் நாம் உணர்ந்து செயல்படுவது அவசியம். ஒருவேளை தேவனை நாம் முகமுகமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை இல்லாமல்
இருப்போம். ஆனால் இயேசுவை கூட அவர் கடவுள் இல்லை என்று நினைக்கிற தன்மைகள் அநேக ஜனங்களுக்கு உண்டு. அதற்கு தேவன் உணர்த்தும்படியாக இந்த யோவான் 14வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைய 10வது வசனம் வரைய வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று இந்த இடத்துல சொல்கிறார். இன்னும் அநேக காரியங்களை பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களை இந்த அதிகாரம் முழுவதுமாக சொல்லியிருப்பார். இன்னும் பல இடங்களில் கூட இயேசு ஒரு கடவுள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, உணர்த்தும்படியாக, அவர்தான் இந்த பூமிக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக வந்தார் என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தும்படியாக எவ்வளவோ வசனங்கள் உண்டு. எனவே இயேசுவை நாம் அந்த நாட்களில் பார்த்தவர்கள் முகமுகமாய் பார்த்திருக்கிறார்கள். அதில் பாவிகளும் உண்டு, பரிசுத்தவான்களும் உண்டு. எனவே முகமுகமாய் தேவனை காண்பது ஒரு பாக்கியமும் கூட. அதே சமயத்தில் அது ஒரு சாபத்திற்காக தேவனை முகமுகமாய் பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது தனித்துவ முகமுகமான தரிசனம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். தனித்துவ முகமுகமான தரிசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8லிருந்து 15 வசனங்கள் வரை வாசிக்கலாம். 8லிருந்து 15 வசனங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விடத்தில் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்பதே. ஆமேன். இந்த இடத்துல தேவன் முகமுகமாய் அந்த நாட்களில் ஆதாம் ஏவாள் மத்தியிலே பேசினார். அப்பொழுது அதற்கு பேசிக்கொண்டிருந்தார். எனவே அவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அந்த காரிய சம்பவங்களை தான் இப்போ நம்ம படித்தோம். சாத்தானுடைய, அதாவது சர்ப்பம் என்கின்ற அந்த சாத்தானுடைய வஞ்சகத்தின் நிமித்தமாக ஆதாம் ஏவாள் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த வேளைகளில் தேவன் ஏதேன் தோட்டத்தில் உலாவுகின்றதற்காக வரும்பொழுது, ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்காக வரும்பொழுது, அவர்கள் பாவிகளாக இருந்தது நிமித்தமாக தேவன் அந்த இடத்துல அவர்களை பார்த்து சபித்தார். இப்போ தேவன் முகமுகமாக தான் அவர்களிடத்தில் வெளிப்பட்டார். அதுக்காக அது ஆசீர்வாதம் கொடுப்பதற்கல்ல, அவர்கள் செய்த தவறுகள் நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு சாபத்தை கொடுப்பதற்காக. அந்த இடத்துல சர்வமாகிய சாத்தான், அதற்கு முன்பு அவன் ஒரு தேவ தூதனாக இருந்தான். அந்த தேவ தூதன் தான் காப்பாற்றுகிற கேருப் என்று சொல்லப்படுகிறது. அவன்
ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்தது நிமித்தமாக அவனும் சபிக்கப்பட்டவனாக காணப்படுறான் என்பதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எனவே தேவன் ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் முகமுகமாக நம்மை பார்ப்பதல்ல, சில வேளைகளில் நாம் தப்பிதத்திற்காக முகமுகமாகவே தேவன் நம்மை சபிக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு தனித்துவ முகமுகமான தரிசனம் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே வர நாட்களில் நாம் தேவ காரியங்களில் தேவ வசனங்களுக்கு கீழ்ப்பட்டு ஜீவிப்போம். தேவன் நம்மை இன்னும் அதிகமாக வழி நடத்துவார். இப்போ இந்த 7 விதமான தரிசனங்களையும் நான் எதற்காக உங்களுக்கு இவ்வளவாய் வலியுறுத்துகிறேன் என்றால், சில பேர் தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு தீர்க்க தரிசனம் தேவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் கை கட்டி கொண்டே இருப்பார்கள். முதலாவது அடிப்படை தீர்க்க தரிசனத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாவே தேவன் நம்மளோடு பேசுகிற விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படை தீர்க்க தரிசனம் தான் முதலாவது 3, அதாவது வேத எழுத்துக்களின் தரிசனம், அதற்கடுத்தது ஓமை தரிசனம், போதக தரிசனம். இதை நம்ம ஆழமாக புரிய தேவன் அந்த 3 விதங்களிலே தேவன் பேசுகிறவராக, முகமுகமாய் பேசுகிறவராக. கடைசியாக சொன்னேன் இல்லையா, வேத எழுத்துக்களின் முகமுகமான தரிசனம். இப்போ பைபிளை படிக்கிறப்ப நல்ல வேதத்தை உணர தேவன் வேத எழுத்துக்களினாலேயே நம்மளோடு பேச ஆரம்பிப்பார். வேதாகமத்தின் நிமித்தமாகவே பேச ஆரம்பிப்பார். ஓமை நிமித்தமாகவே நம்மளிடத்தில் பேசுவார். போதகர் நிமித்தமாகவே நம்மளிடத்தில் முகமுகமாக பேசுவார். அவரே போதகராக இருந்தால் நம்ம இடத்துல முகமுகமாக பேசுவார். எனவே அடுத்த 2 காரியங்கள், அடுத்தது 2 என்ன? சொப்பன தரிசனம், நிழலோட்ட தரிசனம் என்ற 2 காரியங்கள். அதுலேயும் சொப்பன முகமுகமான தரிசனம், நிழலோட்ட முகமுகமான தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம படிக்கிறப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதாவது உயர்நிலை பள்ளி, நடுநிலை பள்ளி, அடுத்தது உயர்நிலை பள்ளி என்றெல்லாம் நம்ம ஒரு படிப்பதில் பிரித்து வைக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது காலேஜ் என்றெல்லாம் பிரித்து வைக்கிறார்கள் இல்லையா. அதுபோல தான் இதை ஒரு வகுப்புகளாக உங்களுக்கு தொகுத்திருக்கிறேன். எனவே முதலாவது நாம் அந்த 3 தரிசனங்களில் அது தரிசனமாக நினைக்கிற குணம் இருக்கணும். 2வது நிழலோட்டம், சொப்பனம், இரண்டும் ஒரு நேர்கோட்டு பாதைகளில் செல்கின்ற தரிசனம் தான். அதே போல் தேவ வார்த்தை முகமுகமான தரிசனம், இரண்டும் ஒரு கணக்கில் நேர்கோட்டு பாதைகளில் செல்கின்ற தரிசனம் தான். அப்போ நம்ம முகமுகமாக தேவன் நம்மளோட பேசணும், தேவ வார்த்தையினால் நம்மள இடத்துல பேசணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது முக்கியம் இல்லை. அதற்கு பாத்திரவான்களாக தேவ சமூகத்தில் நம்ம ஜீவிக்கிறது முக்கியம். நிச்சயமாக நம்மளிடத்திலும் தேவன் பேசுகிறதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதான் யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூட சொல்லப்படுகிறது. படிக்கிறேன், கேளுங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று. இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு திடப்படுத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்காகவும் தேவன் முகமுகமாக பேசுகிறார். அடுத்தது அதே சமயத்தில் சாபமான காரியம். இப்போ நம்ம ஆதியாகமத்தில் தனித்துவ முகமுகமான தரிசனத்தில் கூட அவர் நமக்கு சாபத்தை கொடுப்பதற்காக முகமுகமாக பேசினதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதே போல் ஆதியாகமத்தில் கூட 4வது அதிகாரம் 8வது வசனம், 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை காயின் செய்த தவறுகளுக்காக ஆபேலை கொலை செய்ததன் நிமித்தமாக தேவன் முகமுகமாக தேவன் அவனுக்கு சாபத்தை கொடுப்பதற்காக இந்த இடத்துல வெளிப்பட்டிருப்பார். 8லிருந்து படிக்கிறேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள
தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்போ தேவன் இந்த இடத்துல தரிசனமானது காயினை ஆசீர்வதிக்கிறதற்கல்ல, சபிக்கிறதற்கு. எனவே தேவன் சபிக்கிறதற்கும் சில வேளைகளில் முகமுகமாய் வெளிப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி எச்சரிப்பதற்கும் தேவன் முகமுகமாக வெளிப்படுகிறார். யோவான் 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவர்களுக்கு பிரதித்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வேறு அநேக அற்புதங்களும் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். எனவே இந்த 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை இந்த தோமாவை குறித்தும் அவன் நம்பாததினால் இயேசு சாமியே அவனிடத்தில் வந்து அவருடைய விழாவை தொடும்படியாக, அவருடைய கைகளை பார்க்கும்படியாக செய்கிறான். அப்பொழுது அவன் விசுவாசிக்கிறான். அவன் சாபம் வராதபடிக்கு தேவன் அவனிடத்தில் வெளிப்பட்டு ஒரு எச்சரிக்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் முகமுகமான தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. தரிசனங்களிலே 3 தரிசனங்களை இந்த 7 தரிசனங்களிலும் கம்பேர் பண்ணி, அதாவது இந்த 7 தரிசன விதங்களிலும் இந்த 3 தரிசனங்கள் இருக்கும். என்னன்னாக்கா, ஒன்று ஆசீர்வாத தரிசனம், இன்னொன்று சாப தரிசனம், இன்னொன்று எச்சரிப்பின் தரிசனம். அதே போல் இந்த 7 தரிசனங்களிலும் காலங்களை நிர்ணயிக்கிற தரிசனங்களும் உண்டு. காலங்களை நிர்ணயிக்கிறது என்றால் நிகழ்கால காரியங்கள், கடந்த காலங்கள், எதிர்காலங்கள் என்று 3 காலங்களையும் நிர்ணயிக்கிற தரிசனங்களும் இந்த 7 தரிசனங்களே உட்படும். எனவே தரிசனங்கள் நமக்கு பல விதங்களிலே உண்டு. ஆனால் நாம் அதை உணர்கின்ற தன்மைகள் அவசியம். நம் மத்தியிலும் தேவன் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்கிற சிந்தனை அவசியம். எனவே எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுகிறார். அதை நம்ம புரிந்து உணர்ந்து கொள்வது அவசியம் தான். எல்லாரும் தீர்க்கதரிசி என்பதும் அல்ல. எல்லாரும் மனம் திரும்புவதற்காக தேவன் எல்லாரிடத்திலும் பேசுகிறார் என்பதற்காக தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதோடு உங்களோடு இப்பொழுது இந்த யூடியூபின் மூலமாக கூட பகிர்ந்துக்கிறேன். எனவே வர நாட்களில் தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. தீர்க்க தரிசனத்தை உங்களுக்குள்ளாக தேவன் பேசுகிறத உணருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வேதத்தை படிக்காமல் கர்த்தருக்குள்ளே ஜீவிக்காமல் இருப்பதினால தான் யார் எதேதோ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தீர்க்க தரிசனமாக நம்பிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறீங்க. கேவலமான விஷயத்தெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று நினைக்கிற ஒரு குணமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அவர்களே நம்புகின்ற ஒரு கூட்டமாக நீங்கள் காணப்படுறீங்க. எனவே வர நாட்களில் உங்கள் வாழ்க்கையை ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் நம்மளிடத்தில் எந்த விதத்தில் பேசுகிறார் என்பதை ஒரு தாகத்தோடு எதிர்பாருங்க. தேவன் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.